ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளி சரத் அப்படிங்கிற சேனல்ல வந்து பிளாக் மெஜிஷியன் அப்படிங்கிற கோஸ்ட் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்த பத்தி பேசுவோம் கைஸ். இந்த ஃபாரஸ்ட் பத்தி எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும். உங்கதான் சிம்பிளி சரத். ஹியூஜான ஃபாரஸ்ட் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இங்க இவ்வளவு அமானுஷமான விஷயங்கள் இப்பயும் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நிறைய விதமான கதைகள் இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேர் ஜாலியா போலாம் உள்ள ட்ரெக் பண்ணின்னு போயிருக்காங்க. அதுல ஒரு 3 பேர் மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும் எப்படியோ வழி கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேரை தேடி தேடி கடைசியில அவங்க டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு. அவங்க எப்படி இறந்து போனாங்கன்றதே ஒரு மர்மமா தான் இருக்கான். ஸோ அவங்களோட ஆன்மா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அதையும் தாண்டி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாக் மேஜிஷியன் இந்த இடத்துல வந்து இந்த காட்டுக்குள்ள பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க ஒரு கம்யூனிட்டி. அந்த மந்திரவாதியுமே ஒரு கட்டத்துல இறந்து போயிட்டானா, அந்த மந்திரவாதியோட பேயும் இந்த காட்டுக்குள்ள சுத்துது. அதையும் தாண்டி ஒரு பெண்ணோட ஆன்மாவா இங்க சுத்துது அப்படின்னு எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பொண்ணை பார்க்க போறோமா, இல்ல மந்திரவாதியை பார்க்க போறோமா, இல்ல பசங்களை பார்க்க போறோமான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிளாக் மேஜிஷியன் இறந்தான்ல, அவனோட உடம்பே இது வரைக்கும் வந்து யாருக்குமே கிடைக்கல. அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அண்ட் கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவா தான் இருக்கும். மறக்காம ஃபுல்லா பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான வீடியோ வந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச தூரம் கார் ஓட்டிட்டு போலாம். எங்க நமக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிற மாதிரி தோந்தோ, ஏதாச்சும் உருவங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, அங்க நின்று நம்ம கார்ல ஸ்டே பண்ணுவோம். நம்மள நோக்கி ஏதாச்சும் வருதா, காருக்குள்ள வருதா, காரை தூக்குதா, காரை மூவ் பண்ணுதா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பூக்கி கௌதம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவரும் பல வருஷமா நம்மள மாதிரி பே வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க புது ஆடியன்ஸ் யாரா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. இவர் பேர் தான் ஸ்பூக்கி கௌதம். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலோன் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கனா அது நம்ம ஸ்பூக்கி தான் கைஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பயங்கரமான நைட் மேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா, லெட்ஸ் கோ. இப்போ நைட் மேர் 12 டைமே கோயின்சிடென்ட்டா இருக்கு. 12 அதுதான் யதார்த்தம். ஆமா, 12 உள்ளார போயிடலாம். யாருமே இல்ல, ரோட்ல போறாங்க. பயங்கரமா இருக்கே. காருக்கும் உத்தரவாதம் இல்ல, உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. 2 பேர் வரும். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. என்னைக்கு நம்ம ஆமா கரெக்ட் உத்தரவாதம் இருக்கிற இடத்துல போயிருக்கிறோம். ஆமா கரெக்ட் தான். அது எவ்வளவு செங்குத்தா இருக்கு பாத்தீங்களா? லைட் ஆஃப் பண்ணா இப்படிதான் கைஸ் இருக்கும். எங்க சைடுல சொறியில போறோம். ஆமா ஆமா. என்னாச்சு? ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. பெட்ரோல் இருக்கு. ரொம்ப மேடா இருக்குல்ல, அதனால ஓகே. பெட்ரோல் வேற அடைக்குதா? பார்க்கலாம். தைரியமா போறாங்க பாருங்க. ரோடு குறுகிட்டு இருக்கு. கார் போமா? இவ்வளவு இதுலயும் தைரியமா போறாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதா இருக்குது. ரோடு இல்லடா இது. அதுதான் ரோடு. இது ஒத்தையடி பாதை. இது ஒத்தையடி பாதையே அபண்டன்டா இருக்கு. ஆமா, கன்ஃபார்ம் வந்து போறது கஷ்டம் தான். கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பாரு. ஏன்னா யூட்டர்ன் கூட எடுக்க முடியாது. அவ்வளவுதான், இதுக்கு மேல போறது வாய்ப்பு இல்லை. சலங்க சத்தம் எதுவும் கேட்கல. சைடுல ஏதோ இது வச்சா பயங்கரமா இருக்கேப்பா பார்க்க. யாராவது பின்னாடி வரீங்களா? ரைட்டா கேட்ஸ். ஒருவேளை சைடுல இந்த செடிலாம் உராசி இருக்குங்க, அந்த சவுண்டா இருக்கலாம். மேபி நம்ம உள்ளார இருக்கலாம். இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க ஸ்பீக்கி முன்னாடி. சரி, இன்னொன்று வழி. ரொம்ப உள்ள போயிடாத. இறங்கி போய் வேறயா? கார் போற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அதான் வழி மட்டும் இருக்குதா பார்க்குறேன். கண்டிப்பாக வழி இல்லைன்னு தோணுது. எப்படிதான் இவங்க 2 பேரும் தைரியம் இருக்கும்? உள்ளதான் போயிட்டு பல பேர் தொலைஞ்சிருக்கிறாங்க. வேற ரீசெண்டாக 3 பேரும் இன்னும் தொலைஞ்சிருக்காங்க.
யாரா அவன் முரட்டு ஆளா போயிட்டு இருக்கான் தனியா? ரொம்ப உள்ள போவாத ஸ்பூக்கி. கேட்காதோ? கண்டிப்பா கார் வராது. அது பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டு தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற த்ரில்லிங்கா போட்டு வச்சிருக்காங்க. 2 பேரா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அன்சேஃப்டியான ஃபீலிங் இருக்கு. பயங்கரமான காடு இது. கண்டிப்பா கார் வராது வயசு இதுல. கன்ஃபார்ம் கல்லெல்லாம் அடி வாங்கும். தாறுமாறா இறங்கி தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏய் த்ரில்லர் சவுண்ட் வேற போட்டு பயமுடுத்துறாங்க. ஃபுல்லா இரும்பா இருக்கு. எவ்வளோ இரும்பு? நாயா நீயே பேய் மாதிரி வரீங்களா? இது மட்டும் எங்க தனியா போகுது. வழியே இல்லை, போப்போ வழி குறுகலாக தான் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வழியை மிஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு எப்படி வரனே தெரியல. வேற ஏதோ உள்ளார போந்து இங்கே வேற எங்கேயோ வந்துட்டு இருக்கேன். இவ்வளோ தைரியமா போறாங்க. யாரு? ஹலோ, ஏதோ போது உள்ளார மூவ் ஆகுது. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, கருப்பு கலர்ல தெரியுது. ஆளா நீங்க என்கிட்ட நின்று பேசுங்க. கருப்பு கலர்ல இருக்கு. கருப்பு கலர்ல இருக்குடா. டேச்சோ நடு காட்டுல பயமா இருக்கே. வீடியோ முடிச்சுக்கிறோம். பயங்கரமா இருக்கு. இவ்வளோ இதுலயும் வந்து த்ரில்லிங்கா வந்து போய் 2 பேருமே கஷ்டப்பட்டு போறாங்க வீடியோ போடுறதுக்கு. அது இன்னும் கருப்பு உருவம் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னே தெரியல. பயங்கரமா வந்து இருக்கு. எனக்கு பாக்குற எனக்கே ஒரு த்ரில்லிங் ஷாட் வந்து கொடுக்குதுன்னா அவங்க நேரடியா போய் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ரொம்ப தைரியசாலிங்க 2 பேருமே தைரியசாலி. இவ்வளோ இதுலயும் காட்டுக்குள்ள வந்து போறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான விஷயம் வீடியோட சந்திக்கிறேன்.